பிரவீன், இந்த டைரியை நான் படிக்கணும் நீ வெளியே வச்சியா, இல்ல வேணும்னு மறந்துட்டு போய் வெளியே வச்சுட்டு போனியா? நந்தினி, ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏய் நான் ஏதாவது தப்பா கேட்டனா? பிரவீன், நந்தினி, என்னால உனக்கு கஷ்டம் மட்டும்தானே நந்தினி. என்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நீ கஷ்டத்தை மட்டும்தானே அனுபவிச்சுட்டு இருக்க. என்ன மன்னிச்சிரு நந்தினி. எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல நந்தினி. அதனால தான் அந்த டைரியை நான் வெளியே வச்சுட்டு போனேன். அதை படிச்சாவது என் மனசை நீ புரிஞ்சுப்பேன். இந்த பொண்ணுக்கு எந்த சந்தோஷம் கிடைக்குதோ இல்லையோ, அவ புருஷங்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான சந்தோஷம் அவளுக்கு கிடைக்கணும். ஆனா என்னால அந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கவே முடியல நந்தினி. என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, நீ ஃபீல் பண்ணாத. இல்லை நந்தினி, நீ இல்லைன்னு வெளியே மறைச்சிக்கிட்டாலும் உனக்குள்ள பெயின் இருக்கும்டி. ஏன்னா நீ பொண்ணு, உனக்கு ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நான் பையன், ரெண்டு பேத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நந்தினி. நந்தினி, உங்ககிட்ட நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், என்னால் முடியல நந்தினி. உங்ககிட்ட என்னால் நெருங்கவே முடியலடி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னால் உனக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதே சமயத்தில் உங்ககிட்ட என்னால் நெருங்க முடியல நந்தினி. பிரவீன் அல்லாத பிரவீன், இங்கே பாரு, லைஃப்னா அது மட்டும்தானா? அதுக்கு மட்டும்தான் இந்த லைஃப்பை நம்ம வாழ்கிறோமா? அப்படிலாம் இல்லைடா. எனக்கு கஷ்டம் இருக்கதான் செய்யுது. அதுக்காக முடியாத விஷயத்த முடியும்னு நினைக்கும் போது அது எப்படிடா சாத்தியமாகும்? இங்கே பாரு, எனக்கு வேணாம். எனக்கு நீ மட்டும் போதும்டா. நீயும் உன் அன்பு மட்டும் போதும். எனக்கு வேற எதுவுமே வேணாம் பிரவீன். என்ன பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேர் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற அந்த லைஃப்பில் இருந்தோம். ஆனால் அப்போ கூட நமக்கு தப்பு பண்ணணும்னு தோணலையே. அப்போ கூட நம்ம நீட்டாக தானே இருந்தோம். கடைசி வரைக்கும் அப்படியே இருப்போம்டா. எனக்கு இது இம்பார்ட்டன்ட் இல்லை. அது மட்டுமா, என்னால் குழந்தை தான் பெற்றுக்க முடியாதே. அப்படி என்னடா? அதுக்கும் நான் தானே காரணம். அப்படி இல்லை பிரவீன், சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னா அதுக்கு கிடைக்கக்கூடாதுதான். அது நீ என்ன ட்ரை பண்ணாலும் உனக்கு அது கிடைக்காது. அதே மாதிரி தான்டா இதுவும். அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்துக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? என் தலையில் அப்படிதான் எழுதி இருந்திருக்கு. அதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. பரவாயில்லடா, ஒரு குழந்தை தத்து கூட எடுத்து வளர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு நீ என் கூட அன்பா இருந்தா போதும். வேற எதுவுமே எனக்கு வேணாம் பிரவீன். லைஃப் லாங் நீ எனக்கு புருஷனா மட்டும் இருந்தா போதும்டா. ஒரு லவ் மட்டும் எனக்கு இருந்தா போதும். அதை தாண்டி வேற எதுவுமே வேணாம் பிரவீன். நம்ம 2 பேத்துக்குமே யாருமே இல்லடா. ஒரு அனாதை மாதிரியான வாழ்க்கையை தான் நம்ம 2 பேருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல அன்புங்கிற ஒண்ணு இருந்தா போதும், எல்லாமே நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிடும். ஸோ அன்பு மட்டும் தான்டா, மற்றபடி வேற ஒண்ணு எனக்கு வேணாம். எனக்கு இந்த மாதிரி நீ என் கூட இருந்தாலே போதும்டா பிரவீன். ஐ லவ் யூ so much. கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கேன்டி. ஐ லவ் யூ ஸோ மச். டே லூஸ், இன்னுமா குடிச்சிட்டு இருக்க? நான் இன்னைக்கு பேங்காக் போகணும்னு சொன்னேனா இல்லையா? என்னை வேற சீஃப் மேனேஜர் வர சொல்லியிருக்காரு. சீக்கிரமா வா. காலையில எந்திரிச்சு சமைச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் இவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு இருக்கேன். எரும மாடு மாதிரி குளிச்சிட்டு இருக்கான் பாரு பண்ணி. சீக்கிரம் வந்து தொலை. இவனை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம எரும மாட கல்யாணம் பண்ணி இருந்திருக்கேன். டேய் லூசு, இறக்கி விடுடா. இங்க எவ்வளவு அவசரமா நான் கிளம்பிட்டு இருக்கேன் வேலைக்கு. இப்பதான் தூக்கி வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இறக்கி விடுடா. ஆமா, அவசரம்தான். எல்லாருக்கும் அவசரம்தான். என்ன பண்ண சொல்ற? அதுக்காக புருஷனை கண்டுக்காமலே இருந்துருவியா என்ன? டேய், உன்னை கண்டுக்கிறதுக்கு இதுதான் நேரமா? டேய், நீ சீஃப் மேனேஜர் வர சொல்லியிருக்காரா, எதுக்குன்னு தான் தெரியல. நான் வேகமா போகணும்டா. ப்ளீஸ் சீக்கிரமா கொண்டு வந்து ட்ராப் பண்ணு. ஈவினிங் நீ எவ்வளோ வேணாலும் ரொமான்ஸ் பண்ணு. ஐ அக்செப்டட். ப்ளீஸ்மா, நீ செல்லும் இல்லை, என் வயிறும் இல்லை. அப்படியா? ஆமா, ஆனா நீ காலையிலே பண்ற பாத்தியா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு கார்த்திமா. இறக்கி விடுமா. ஏய் என்னடி நீ, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல என்னால. நீ தானே 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லி சொன்ன, அதுவும் என்ன மாதிரியே. அதனாலதான் ஒரு ஆம்பளை குழந்தைக்கு. ஓ, பாய் பேபிக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? ஏய் வேணாம், என்ன சீண்டாத. என்ன
இல்ல என்னங்கிற? டேய் நீ முதல்ல சீண்டாம இருக்கியா? நான் பாட்டுல வேலை கிளம்பிட்டு இருக்கேன், நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? இறக்கி விடு, இறக்கி விடுடா. ஆ ரொம்ப தாண்டி ஓவரா பண்ற. சரி ஓகே, இப்போ போ. ஈவினிங் வீட்டுக்கு தானே வரணும், அப்ப பாத்துக்கிறேன். அப்ப நானே உன்னை பாக்குறேன், இப்ப இறக்கி விடு. இறக்கி விடணும்னா ஒரு முத்தம் கூட இறக்கி விடுறேன். ஆனா கார்த்தி, நீ அவசரத்துக்கு எப்படிதான் விளையாடுறது தெரியுமா நீ வச்சு? ஏன்டா அப்படி என்ன படுத்துற? இறக்கி விடுறா ராஸ்கல். கருவாப்பையா, கருவாப்பையனுக்கு வர வர ரொம்ப தான் குசும்பு, மூஞ்சிலே குத்திரும் பார்த்துக்கோ. இறக்கி விடுறா. ஆஹா, ஒரு முத்தம் கூட இறக்கி விடுறேன். இல்லனா 100 கிஸ் ஞாபகம் இருக்கா? நீயா ஒரு முத்தம் கொடுத்துட்டீங்கன்னா விட்டுருவேன். இல்லனா 100 கிஸ் கொடுக்கற வரைக்கும் இறக்கி விட மாட்டேன். எப்படி வசதி? முருகா, எப்ப பார்த்தாலும் இந்த 100 கிஸ் சொல்லியே என்னை பயமுறுத்து. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு அதை கொடுத்து வரேன்டா, அப்பனா தானே நீ அடங்குவ. சீ, என்னால ஒரு நாள் கூட அதை கொடுக்கவே முடியல. இப்போ என்ன, ஒரு முத்தம் தானே கொடுக்கணும், கொடுத்தா இறக்கி விட்டுருவீல. சீக்கிரமா கொண்டு போய் என்னை பேங்க்ல ட்ராப் பண்ணணும். இறக்கி விடு. நானு டேய், நீ பண்ற வேலை இருக்கு பாத்தியா? என் செல்லோல்ல, புரிஞ்சுக்கோ. ஐ லவ் யூ. நான் தரமான தங்க கட்டி நீ தகரத்தில் கெட்டி பெட்டி என்னை அடைக்க காத்து கிடக்கு உன்னை போல அழுது இருந்தா கூட மனம் மசியாது ஆத்துல விழுந்தா கூட நிழல் நனையாது உள்ளுக்குள் உள்ளக்கு இருக்கு ஒன்னு சும்மா விடாது. இறக்கி விடுறா. பாரு கேசவ், அட்டம் பிடிக்காத. அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா அடிப்பேன். என்ன ட்ரெஸ் போடு. அப்பா இப்ப குளிச்சுட்டு வந்த உடனேயும் திட்டுவாரு, ட்ரெஸ் போடணும். அப்புறம் சேம் சேம் பப்பி சேமா இருப்பேன். அப்பா இப்ப குளிச்சுட்டு இருக்காரு, போட்டுக்கோ. என்னடா கடிக்குதுடி? ட்ரெஸ் போட்டா நீ தான்டா கடிக்குதுன்னு சொல்ற. வேற எந்த பிள்ளைங்க ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லுதுங்களா? ஆனா ரொம்ப பண்றடா. சேட்டையில உன் சித்தி கரைக்க சொல்லி கொடுக்கறேன்னு நினைக்கிறேன். அவ வரட்டும், அவளுக்கு ஒரு நாள் இருக்கு. பாரி, பாடம் பிடிக்காத, இப்ப போட்டுக்கோ. அப்புறம் உன் பாட்டிக்கு பிடிச்சு கொண்டு கொடுத்துருவேன், பாத்துக்கோ. டேய், ஏன்டா அப்படி என்ன படுத்துற? கேசவ், என்ன கேசவ், எதுக்கு கத்துற? நீ கத்துற கத்துல பாட்டியே ஓடி வந்துட்டேன். கீழே கேக்குது. என்ன, எதுக்கு இப்படி கத்துறீங்க? ட்ரெஸ் வேணாமா? உட்காந்துருக்கா பாரு. ஏண்டி, உனக்கெல்லாம் வெக்கம் மானம் எதுவுமே இல்லையா? எப்படி இப்படி ஒரு கோலத்தை வந்து உட்காந்துருக்க? நீ நாடகம் நடிச்சாலும் சரி, எவனோடைய புள்ளிக்கு என் புள்ளைய அப்பன்னு சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது. என்ன, உன் புள்ள எங்க போய் தப்பு பண்ணாலும் அங்க போய் அவன் பிள்ளை சேர்த்து வை. என்ன இங்க வந்து நாடகம் நடிச்சிட்டு இருக்காரு? சீ, முதல்ல வெளியே எந்திரிச்சு போ. அவனுக்கு நான் ட்ரெஸ் போட்டு விட்றேன், என்கிட்ட கொடு. நீ போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு, இல்லைன்னா நான் தூக்கிட்டு போகிறேன். கொடு. பரவாயில்ல, நானே போட்டு விடுறேன். அவன் ரொம்ப அடப்பிடிப்பா. இல்லை, என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன். நான் போட்டு விட்டா போட்டுக்கிடுவான். என்கிட்ட கொடு, நான் தூக்கிட்டு போகிறேன். இந்தாங்க. குட்டி, வாங்க பாட்டி கிட்ட. பாட்டி வெளியே குருவி நிறைய உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கேன். அதை பூரா பார்த்துட்டே நம்ம ட்ரெஸ் போட்டுக்கலாம். வாங்க. டேய், நீ சரியான ஆள், எனக்கு தெரியும். நீ வா, நம்ம போ. எனக்காவது ஒரு நாள் என்கிட்ட பேசுவீங்க. அந்த நாளுக்காக தான் நானும் காத்திருக்கேன். எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கிறது எனக்கு புரியுது. அந்த ஈகோ தடுக்குது தானே. எனக்காவது ஒரு நாள் உங்க அன்பு எனக்கு கிடைக்கும். நான் காத்திருக்கேன். இன்னைக்கு என் பிள்ளைய ஏத்துக்கிட்ட மாதிரி என்னையும் ஒரு நாள் நீங்க ஏத்துப்பீங்க. சஞ்சய், கவின், டவல் மறந்துட்டே சஞ்சுமா. சாரி, எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேங்க.
கவின் டோர் ஓபன் பண்ணுங்க. நள்ளிரவு நேரம் வெண்ணிலவு தொலைக்க நந்தவன பூவ வண்டு வந்து தொலைக்க வந்து விடு நீயும் என் உயிரை தொலைக்க நெத்தி முடியோரோ நித்திரையை தொலைக்க நெஞ்சு குழியோரோ நிம்மதியை தொலைக்க அள்ளி தருவேனே அத்தனையும் தொலைக்க ஓயளவோ பஞ்சம் உடம்பு நாயளம முழுவதும் தொலைக்க ஓ செலவு செஞ்ச சிரிப்பு நான் சகல அழகையும் தொலைக்க நீ உன்னை தொலைக்க நான் என்ன தொலைக்க அடிமைத்தையில 2 பேரும் செத்து பொழைக்க வம்பு பண்ணுவ நீ வம்பு பண்ணுவ அடி எப்பவுமே இப்படித்தான் ரொம்ப பண்ணுவ கிச்சு பண்ணுவ கிச்சு கிச்சு பண்ணுவ என்ன அங்க இங்க தொட்டு தொட்டு தப்பு பண்ணுவ என்ன பண்ணுவ இப்போ என்ன பண்ணுவ உன்னை என்ன நாமோ பண்ண போற என்ன கவின் எதுக்கு டவல் எடுக்காம வந்தீங்க? எப்போதுமே மறக்க மாட்டீங்களே, டவுட்டா இருக்கு. என்ன? ஏய் ப்ராமிஸா டவலை மறந்துட்டு தாண்டி வந்தேன். ஆனா ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஆமா எங்க கேசவன்? அத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. உள்ள வந்தாங்க, ட்ரெஸ் போட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அதனால அத்தை தூக்கிட்டு போனாங்க. இங்க வந்து பார்த்தா இப்படி ஒரு கொடுமை. சரி இப்போ விட போறீங்களா என்ன? சரி 2 பேரும் சேர்ந்தே குளிக்கலாமா? டேய் உன் கேடி வேலை இருக்கு பத்தி, உன் கேடி வேலை. நீ சரியான ஆளு. எப்போதுமே டவலை நீ எடுத்துட்டு போறவ, அதுல திடீர்னு மறந்துட்டு போறது எல்லாம் பிளான் பண்ணி தான் நீ பண்ணியிருப்ப. ராஸ்கல் விட்றா. என்னடி கட்டின புருஷன் தொடக்கூடாதா? ஆமா தொடக்கூடாது. இப்போ விட போறீங்களா என்ன? மவளே உன்ன நீ அள்ளி அடுக்க நான் கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கம் கட்டு கண்ண சவக்க ஃப்ராடு பையலே, விட்றா. உங்க அம்மா அப்பா வந்தா மட்டும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு அப்படி நல்லா விசாரிக்கிறீங்களா? இப்போ எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்கல்ல, வாங்கன்னு கூப்பிடு. நீ மூடு, எனக்கு தெரியும். மாமியாரே, மாமா வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல மருமகளே, எதுத்த வீட்ல இருந்து இப்போதே மாமியாரை வாங்கன்னு கூப்பிடணும்னு தோணுதோ? நான் கூப்பிடுறேன் சொன்னேன். உங்க பையன் தான். எதுக்கு எங்க அம்மாவை கூப்பிட்டு இருக்க? தேவையில்லாம நம்ம 2 பேத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு அவன் தான் சொன்னான். நான் இப்ப சொன்னேன். நீ சொன்ன, நீ பேசாம இரு. எங்கப்பா அண்ணனே அண்ணியும் காணா? அவங்க 2 பேரும் அண்ணியோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓ அண்ணன் அங்கெல்லாம் வேற போவானா? இப்பதான் என் வீட்டுக்குள்ள வரான்னு நானும் பாக்குறேன். ஓகே சாப்பிட்டீங்களா? மாமியாரே, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. உங்க சரியான லூசு உங்க பையன். பெத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன் பாத்தீங்களா? கூப்பிட்டு வச்சு சோறு போடுறதை விட்டுட்டு என்னத்த சொல்ல? என்னதான் புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க? எங்க வீட்ல இருந்த வரைக்கும் சரியா தான் இருந்தா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மாறிட்டான்னு நினைக்கிறேன். மருமகளே அதெல்லாம் இருக்கட்டும், அவன் கிடக்குறான். என்னதான் அவன் கிடக்குறானா? ஏய் இனி ஒரு ஆளா மதிக்கவே மாட்டீங்களா? இவன் என்னன்னு கேவலமா ட்ரீட் பண்ற, நீங்க அதுக்கு மேல நடந்துக்கிறீங்க. டேய் புருஷா, உனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ இன்னைக்குமே இப்படிதான், ஓகேவா? டம்மி பீஸ் மாதிரி தான். இப்பதானே நான் வீட்டுக்கு வரேன், வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன். ஆமாமா, இவரையும் கூட்டிட்டு போங்க. எட்டியா தானே இருக்காரு. பரவாயில்லம்மா இருக்கட்டும், பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன். சரிங்க மாமா. அப்புறம் ராஜேஷ், என்னம்மா 4 கிலோ இழைச்சிட்ட மாதிரி இருக்கம்மா? ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறியா? என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏமா அண்ணி ஒழுங்கான சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்களா? ஒப்பு மவனே, நானும் எவ்வளவு இழைச்சு போயிருக்கேன். இன்னைக்காவது ஒரு நாள் இப்படி கேட்டிருப்பியா? உங்க அம்மா பாசம் உனக்கு தனியா இருக்கு. உங்க அம்மா போகட்டும், உன் தள்ள முடி ஆஞ்சு போடுறேன். அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் அம்மா டயட் மெயின்டைன் பண்றேன், வேற ஒண்ணு இல்ல. அத்தா சேம் டு யூ. நானும் தான். மா நீ கரெக்டா டயட்டை மெயின்டைன் பண்ணுவ. ஆனா இவ எப்படி தெரியுமா? டயட்டுக்கு எடுத்துக்க கூடாத ஃபுட் எல்லாம் சாப்பிடுவாமா. இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா. இவளை பத்தி A to Z எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா அன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு போனனே, என்ன நடந்துச்சு? ஆ என்னதுமா? டேய் நடிக்காத, கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லு. அம்மா அன்னைக்கு ஒன்று பண்ணி விட்டு போனேன்ல வீட்டில், நான் 1 வருஷத்துலயே என்ன சொல்லிட்டு போனேன்? அதுவாம்மா எல்லாம் வேஸ்டா போச்சுமா. அம்மா இப்பெல்லாம் கேட்காதீங்கம்மா, ஒரு மாதிரி வெக்கமா வருது. ஒண்ணுமே நடக்கலையா? மா நான் அன்னைக்கு சொன்னதுதாம்மா, நாங்க எங்க லைஃப்ல இன்னும் கொஞ்சம் முன்னேறணுமா. முன்னேறிட்டு தாம்மா 1 வருஷத்துல ஒரு குழந்தையெல்லாம் புரிஞ்சுக்கோங்கம்மா. என் பொண்டாட்டி கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு. இங்க பாரு ராஜேஷ், சும்மா சும்மா என்ன பேச வச்சுட்டு இருக்காத. இங்க பாருமா, உனக்கும் தான் சொல்றேன். என்ன இது வரைக்கும் 2 பேர் சேர்ந்து வாழாம இருந்தது போதும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருப்பீங்க? அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொல்லி பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி விட்டு போறேன், இப்படிதான் பண்ணுவியா? இங்க பாரு, நான் உங்ககிட்ட எதையும் வந்து ஓப்பனா சொல்ல முடியாது. எதையுமே இன்டைரக்டா தான் சொல்ல முடியும். டைரக்டா பண்றது உன்னோட வேலை.
இங்க பார் ராஜேஷ், இங்க பாருமா, உனக்கும் தான் என்ன, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா சொல்ல மட்டும்தான் முடியும். அதை யாரு செய்யணுமோ அதை கரெக்டா அவங்க தான் செய்யணும். புரியுதா? இதுக்கு மேல என்னால எதையும் விளக்கிலாம் சொல்ல முடியாது. நான் வரேன், அவ்வளவுதான். ஏண்டா எதுக்கும் அம்மா கிட்ட மாத்தி சொன்ன? அவங்க கேட்டா அதைத்தானே சொல்ல முடியும். டேய் ஓப்பனா சொல்லு, எதுவுமே நடக்கல. சொல்லு. நடக்கலைன்னுலாம் சொல்ல முடியாது. நடந்துச்சுதான். ஆனா அவங்க ஆசைப்படுற மாதிரி குழந்தை வேணும்னு கேக்குறாங்கல்ல, அதுக்கு தான். ஆனா ராஜேஷ், நீ பண்ற வேலை இருக்கு பாத்தியா, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நான் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லுவேன்? எனக்கு தெரியாம கேட்க உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லுவேன்? நீ இப்படியே பண்ணிட்டே என்ன, எப்படிதான் நமக்கு குழந்தை பிறக்குமா எனக்கு தெரியல. என்னைக்குமே மனசு புரிஞ்சே நடந்துக்க மாட்டீல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு எதையுமே கேட்க மாட்டேன். இதனால தாண்டா உண்மையில எனக்கு கோபம் வருது. ஓய் ஓய், நான் என்னைக்கு உன் மனசை புரிஞ்சுக்காம நடந்திருக்கேன்? இப்ப பாரு, லவ் பண்ற பொண்ணை மனசை புரிஞ்சு நடந்துக்கிறவன் மட்டும்தான் மனுஷன், சரியா? நான் என்னைக்கும் உன் மனசை புரிஞ்சுக்காம நடந்திருக்கேன். நீ எனக்கு என்னைக்குமே பெஸ்டடி. அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நீயும் நானும் முடிவெடுக்கிறது தான் இந்த பேபி பிளான். ஏற்கனவே நம்ம காலேஜ் படிக்கும் போதே நம்ம குழந்தை வேணான்னு ஒதுக்கி வச்சிருந்தோம். இப்போவும் நம்ம இப்படி இருக்கிறது தான் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மற்றபடி உன் விருப்பம் தான், ஓகேவா? இல்ல ராஜேஷ், நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல நம்ம யாரோட பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை வேணும். நம்மளுக்கு நம்ம லைஃப்ல நம்மளோட காதல் அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளத்துக்கு ஒரு குழந்தை வேணும். இந்த சொசைட்டிக்கு நம்ம ஒரு குழந்தைய பெற்றிருக்கோம் அப்படின்னு தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கடமைகள் இருக்குல்ல, அதனால நம்ம குழந்தை பெற்றுக்க வேண்டாம். இந்த சொசைட்டி தப்பா பேசும், அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நீ எந்த முடிவு எடுக்க வேணாம். என்ன, உனக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும்தான் இந்த குழந்தை, அடுத்து இதுக்கப்புறம் நம்ம லைஃப். புரியுதா? இல்லடா, நான் எல்லா சைடுமே யோசிச்சுட்டேன். இதுக்கு மேல நம்ம ஏன் குழந்தை பெற்றுக்காம இருக்கணும்? பெற்றுக்கலாம். சுமை போட்டு பேசும் ஊரென்றால் மனம் தவித்திடும் மானே, இமை மீறும் கண்ணின் நீரென்றால் தினம் துடிப்பவன் நானே. காலம் மாறும் கணக்கம் ஏனம்மா, இரவில்லாமல் பகலும் ஏதம்மா, நானும் பிள்ளைதானம்மா. மாமன் தோளில் சாய்ந்த முல்லையே, மயங்கி மயங்கி பேசும் கிள்ளையே, நீ என் வாழ்வின் எல்லையே, என்னை சேர்ந்தது கொடி முல்லையே, இது போலே துணையும் இல்லையே. ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமாவே நமக்கு குழந்தை பிறக்கும், சரியா? காலேஜ் கிளம்பு. எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா தாங்க மேம் இருந்தோம். நீங்க வந்துட்டீங்களா, இனி நல்லா இருந்த மாதிரி தான். ராக்கி, மத்தவங்க கிட்ட வாலாட்ட மாதிரி என்கிட்ட வச்சுக்காத. நான் இலக்கண ஆசிரியர், ஞாபகத்துல இருக்கட்டும். ஓகே, இப்போ ஒரு 3 டேஸா உங்களுக்கு லீவ் விட்டுருந்தாங்க, ஓகேவா? என்ன லீவு அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா 3 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. இந்த 3 நாளைக்கு முன்னாடி உங்க கிளாஸுக்கு வந்து நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போனேன். அது ஞாபகத்துல இருக்கா? ஜோடி முடிஞ்சு. டே மச்சான், எழுதுனியாடா? நான் எங்க எழுதுனேன்? நான் 3 நாளா கிரிக்கெட் விளையாடல போயிட்டேன். என்னது அசைன்மெண்ட் கொடுத்தீங்களா? எப்ப கொடுத்தீங்க மேம்? சும்மா பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. டேய் மச்சான், எப்ப கொடுத்தாங்க சொல்லு. மேம் கொடுத்துச்சா? மேம் கொடுத்தாங்களா சொல்லுடா மச்சான். உண்டோ அசைன்மெண்ட் கொடுத்ததே தெரியல போல. இன்னைக்கு சம்பவம். அடியே, நானே செய்யலடி. அடி பாவி, என்ன சொல்ற? சீரியஸாவே பண்ணலையா? நான் பார்ட்டிக்கு ரெக்கார்ட் எழுதிட்டேன், மறந்துட்டேன்டி. கிழிஞ்சிரும்போ. இந்த மேம் பத்தி உனக்கு தெரியாதா? செத்த, நான் எழுதிட்டேன். என்னது எழுதுனியா? எத்தனை பேஜ் எழுதிருப்ப? இப்போதுமே அசைன்மெண்ட் 10 பேஜ் தான் எழுதுவோம். ஆனா இப்போ நீ அசைன்மெண்டே எழுதல. ஒருவேளை நீ எழுதுனதை எடுத்து கொடுத்தீனா அகல்ல யாருன்னு தெரியும்ல, கிழிச்சிருவேன். அதான் தெரியுமே, அத கொடுக்க விட்டுட்டாலும் நீ எழுதிட்டு வந்தா நாங்க எதுவும் பேசக்கூடாது, இல்லனா நாங்க எழுதிட்டு வந்தா மொத்தமா கிழிச்சு விட்டுருவீங்க. சோ கடவுளே, பேசாம ராக்கி கூட நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். ஓ, நான் அசைன்மெண்ட் கொடுத்ததே தெரியாதா? சூப்பர். ஓகே, எழுதாதவங்களா எந்திரிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு. எனக்கு இந்த அசைன்மெண்ட் ப்ராப்பரா வைக்கலனா உங்களுக்கு இன்டர்னல் மார்க் நான் கொடுக்க மாட்டேன். இப்பவே சொல்லிட்டேன். உங்களோட எக்ஸாம் வந்து 50 மார்க்குக்கு நீங்க எழுதுனீங்கனா மீதி 50 மார்க் உங்களோட இன்டர்னல் அந்த மார்க்கும் அப்புறம் வந்து உங்களோட அசைன்மெண்ட் அந்த மாதிரி வர அதுல மட்டும் தான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க முடியும். சோ நான் கொடுக்குற அசைன்மெண்ட்டை 1 பை 1 பண்ணணும். இப்ப பண்ணாதவங்க எந்திரிக்கணும். சோ யாரெல்லாம் பண்ணுங்க? ஸ்டாண்ட் அப் இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட்ல யாரா ரைஸ் பண்ணுவாங்களா? ஏன் மேம்
எல்லாம் குக்கர்ல தான் ஆக்குவாங்க, இது கூட தெரியாது. மிஸ்டர் ராக்கி, எல்லாரும் குக்கர்ல தான் குக் பண்ணுவாங்க, எனக்கும் தெரியும். ஆனா நான் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொன்னது கையை தூக்குங்கன்னு அர்த்தம், ஓகேவா? சரி, யாரெல்லாம் எழுதல? எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஏய் ஸ்வேதா. வாமா ஸ்வேதா. என்ன மேம்? ஸ்னேகா மேம் யாராவது ஒருத்தவங்கள வர சொன்னா. இப்போதைக்கு யாரையும் அனுப்ப முடியாது. நான் வரேன். ஸ்னேகா மேம் தான் கூப்பிட்டாங்க. ஸ்னேகா மேமுக்கு எனக்கும் முன்ஜென்ம வந்தா இருக்கு. நான் வரேன். இரு வரேன். மேம் நான் அப்புறமா வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்றேன். மேம் நான் அசைன்மெண்ட் எழுதிட்டேன் மேம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுங்க. மேம் கூப்பிட்டாங்க. மேம் இப்போ என்னன்னு மட்டும் கேட்டு வந்துடுறேன் மேம். ஸ்னேகா மேம் கூப்பிட்டு நான் போறேன்னா மேம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க மேம். புரிஞ்சுக்கோங்க மேம். ஓ, ஸ்னேகா மேம் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்களா? சரி, ஓகே, அதையும் பாப்போம். இங்க பாருமா, இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஐ மீன் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணனும். இதுல தப்பிச்சிருவாங்க நிறைய பேர். சோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அனுப்பிடுவா. மேம் இப்பவே வர சொன்னாங்க. சரி, இந்த அண்ணனுங்க வேணாம், கேர்ள்ஸ்ல யாராவது அனுப்பிடுங்க. அப்படியா? சரி, ஓகே. பொண்ணுங்க கூட நம்பிடலாம் போல, பசங்க நம்ப முடியாது போல, முக்கியமா ராக்கி. சரி, ஓகே, கேர்ள்ஸ்ல யார் அசைன்மெண்ட் எழுதிட்டா? மேம் நான் எழுதிட்டேன். பொய் மேம், அந்த பிள்ளை எழுதவே இல்லை, நம்பாதீங்க, பூரா பொய். நேத்து கபடி விளையாடுற இடத்துக்கிட்ட அங்க போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு மேம், நான் பார்த்தேன். அந்த பிள்ளை ஒன்று எழுதவே இல்லை. அகல்யா வேணா எழுதியிருக்கோம், அகல்யா வேணா அனுப்பிடுங்க. அகல்யா எழுதுனவன் நாடா? ராக்கி நீ அசைன்மெண்ட் எழுதிருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால நீ போயிட்டு வா. எப்படி அந்த ரெட்டை குடும்பம் எழுதியிருக்காது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்திலேயே சரியான முட்டாள் யார் தெரியுமா? நம்ம ராக்கி தான். நீ மூடு, சரியா? டேய் ராக்கி, டேய். ஏன்டா? ஆமா, அவளையா நீ போ. டேய் மதனு, பச்சை புள்ளையாட்ட இருக்காத. இங்க பாரு, ஸ்னேகா மேம் கிட்ட கொஞ்சம் 4 வாரத்தை அப்படி இப்படி பேசினாதான் நான் ஸ்னேகா மேம் எடுத்து சொன்னாங்கன்னா சீக்கிரமா நீ அகல்யா மனசுல இடம் பிடிக்க முடியும். அதுக்கு தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோடா. நான் உனக்கு நல்லது தான்டா செய்வேன். உன் நண்பேண்டா. டே, யார வேணாலும் நம்பு, நண்பனை மட்டும் நம்பாத. ஏன்னா சில சமயத்துல நண்பன் காதல்ல மண்ணனே கூட ஊத்துவான். அது என்னமோ உண்மைதான். ஆனா இப்ப அகல்யா போய் ஸ்னேகா மேம் கிட்ட பேசுறதுக்கும் இப்ப நீ அவளை அனுப்பி வைக்கிறதுக்கும் என்னோட காதலுக்கு என்ன சம்பந்தம்? டேய் இவன் ஒரு லூசுடா, இவன் சொல்றதுல கேட்காத, நான் சொல்றதை கேளு. என்ன? இங்க பாரு, நான் என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். அவ போய் நல்லபடியா மேம் கிட்ட சிரிச்சு நல்லா வலிஞ்சு கிழிஞ்சு பேசினான்னு வச்சுக்கோ, சீக்கிரமா மேம் மனசுல இடம் பிடிச்சிருவா. அப்புறம் நான் மேம் மனசுல இடம் பிடிச்சு உன் காதலுக்கு ஹெல்ப் பண்றேன். டேய் எப்படி பார்த்தாலும் உன் காதல் சக்சஸ் ஆகும்டா. ராக்கி இருக்கிற வரைக்கும் உன் காதல் சக்சஸ் ஆகும். அப்பனாதான் அதுல தீ வைக்க வசதியா இருக்கும். சரி அகல்யா, நீ எந்திரிச்சு போயிட்டு வா. மத்தவங்க எல்லாம் உட்காருங்க. அகல்யா நீ கரெக்ட்டா எழுதிட்டீல? மேம் என்ன நம்ப மாட்டீங்களா? என்ன சஞ்சு நினைச்சீங்களா? நான் எல்லாமே நீட்டா பண்ணிட்டேன் மேம். அதுக்கு அவங்க அக்காவே பரவாயில்ல, இவங்க கிட்ட மண்டையில தட்டியாவது எழுதி வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா வேற லெவல் ரீ. கிளம்புங்க. உன் அக்காவை பத்தி எனக்கு தானே தெரியும். சரி ஓகே, எந்திரிச்சு போ. சரி ஓகே, லிசன் டு மீ. யாரெல்லாம் அசைன்மெண்ட் எழுதல, இப்போ நீங்களா எந்திரிச்சு வெளியே போயிட்டீங்கன்னா நான் பனிஷ்மெண்ட் கம்மியா கொடுப்பேன். இல்ல நானா கண்டுபிடிச்சனா அப்புறம் அவ்வளவுதான். எப்படி வசதி? மேம் நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேட்கறேன், எப்பவுமே நீங்க அசைன்மெண்ட் கொடுத்தீங்க? சும்மா வந்து 6 பேர் நின்றுட்டு இருக்கும்போது அசைன்மெண்ட் சும்மா கத்திட்டு போயிட்டாவே நாங்க அசைன்மெண்ட் செஞ்சு கொண்டு வந்து அப்படி தாங்களும் அதே மாதிரி தான் கொண்டு வந்து வீசுவோம். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. சோ என்னோட பன்முகங்களை நான் காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யாரா இருந்தாலும் இப்ப எந்திரிச்சு வெளியே போங்க. மேம் என்னால எந்திரிக்க முடியாதுங்க மேம், ஏன்னா எனக்கு ஒரு கையும் காலும் விளங்காது மேம். எனக்கு எதிரி வேற எங்கே இல்ல, இந்த கிளாஸுக்குள்ள இங்கேதான் இருக்காங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத போய்? எந்திரி. கெட் அவுட் ஐ சே. கெட் அவுட் ஐ சே. கிளாஸ் ரூம்ல இருக்க கூடாது. எந்திரிச்சு வெளிய போங்க. போயிடு. மேம் கிளாஸ் ரூம் விட்டு வெளிய போக சொல்லிட்டீங்கல்ல? அனுபவிப்பீங்க மேம், அனுபவிப்பீங்க. சர்வ சாதாரணமா அனுபவிக்க மாட்டீங்க. உங்களோட அனுபவத்தை நீங்க எப்படிலாம் அனுபவிப்பீங்கன்னு பாரு. ஏய் ராக்கி, நீ என்ன பேசுற? எனக்கே தெரியல, நீ பேசாம இரு. சரி எந்திரிச்சு வா, வெளிய போவான். நாமளும் இந்த லைப்ரரி ஃபுல்லா அலசிட்டோம், கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ புக்ல இருக்கிறத தாண்டியும் கொஞ்சம் படிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா கிடைக்காது போலயே. சரி தேடிக்கிட்டே இருப்போம். ஏய் ரேஷ்மாக்கா, என்ன இன்னைக்கு தான் காலேஜ்ல பாக்குறேன்? என்னடி பண்ண சொல்ற? ஒரு நாள் வந்தா ஒரு நாள் என்னால வர முடிய மாட்டேங்குது. என்னமோ ரவுடித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கேன் காலேஜுக்குள்ள. ஏக்கா நீங்க வேற சும்மா இருக்கீங்களா? ரவுடித்தனம்லாம் ஒன்றும் கிடையாது. நானே இப்போ கிளாஸ்ல இருந்தே எப்போ ஆத்தானு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சப்போர்ட் பண்றியா? உனக்கும் தெரியுமா நம்ம ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் தான் ஆகாதே. அதான் அவங்க சண்டை போடுறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் வச்சுக்காம இருக்க முடியுமா? என் கிளாஸ் முக்காவாசி பசங்க அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க, அதுக்கு நானும் வச்சுக்க கூடாதா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதனால் லீவு? எப்பயும் போலதான். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை,
அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்படியே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் பிரீத்தி மேம் தான் பார்க்கணும். எனக்கு இலக்கணம் சிலபஸ் நிறைய அது குழப்புது. மேம் பார்த்து கொஞ்சம் டவுட் கேட்கணும். அப்பா நீங்களே பெரிய படிப்பாளி, இது நீங்களே என்கிட்ட பேசலாமா? போங்க, எங்கள் கிளாஸில் தான் இருக்காங்க. அங்கே அசைன்மெண்ட் எழுதாதவங்களுக்கு சூப்பராக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ என்ன எதுன்னு அவ்வளோதானே. அந்த மேமுக்கு வேறு வேலை. சரி ஓகே, நீ எங்கே இவ்வளோ அவசரம்? இப்போ தான் டிபார்ட்மெண்ட் போயிட்டு வந்தேன். ஸ்னேகா மேமுக்கு ஏதோ புக்ஸ் வேணுமாமா, அவங்க நம்ம காலேஜுக்கு புதுசில், அதனால எடுத்து கொடுக்கலான்னு லைப்ரரிக்கு போயிட்டு இருக்கேன். ஓகேடி, பார்த்துக்கோ, ஈவினிங் மீட் பண்ணலாம். போயிடாத வீட்டுக்கு. சரிக்கா. சவா, எங்கிட்ட போய் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கை நான் தேடுவேன். நீ 2 வருஷம் அந்த காலேஜுக்குள்ள படிக்கிற, ஆனால் லைப்ரரிக்கு உனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு நீ லைப்ரரிக்குலாம் வர சொல்லிட்டாங்கல்ல. அப்பா எடுப்போம். இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன். துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன். உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன். ஏம்பே நீ தான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன். என்பே நீதானே, எந்த நண்பே நீதானே. தும்பே என்றாலே நீ எல்லாத்துக்கும் மேலே நீதானே. என்பே நீதானே, எந்த தெம்பே நீதானே. முன்பே முன்பே வந்த என்பே நீதானே. ஏண்டா மூதேவி, ஏன் உங்க பெட்டெக்ஸ் கீழே உட்காராதோ? அங்கதான் ஏறி உட்காருமா. அப்படியே கவுண்டின்னு வச்சுக்க, ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. டே, உன்ன மாதிரி சேர் பனிஷ்மெண்ட்டுக்கு இது எவ்வளவா பரவாயில்லடா, ஜம்முன்னு இருக்கு. நான் இங்க உட்காந்துதான் அசைன்மெண்ட் எழுது. ஏன் மதனு? என்ன? இல்ல, எனக்கு ஒரு டவுட்டுடா. ஏன் சட்டைய பெட்டெக்ஸ்ல போட்டு உட்காந்துருக்க? டே, இந்த டவுட்டை நான் அப்பதே கேட்கணும். என்ன சிரிப்பு? இல்ல என்ன சிரிப்புன்னு கேட்க? டே, நீ சிரிக்கிற மாதிரி தான் உட்காந்துருக்க. ஒண்ணு சட்டையை கலட்டி அங்க தூக்கி போடு, இல்லன்னா அவன் நாத்தம் பிடிச்ச வந்த அலையில தூக்கி போடு, இல்லன்னா தூக்கி வெளியேறி. அதையே பெட்டெக்ஸ்ல போட்டு உட்காந்துருக்க. காரணத்தை சொல்லிட்டு அப்புறம் நீ உட்காரதுல. ராக்கி, அடிச்சு மூஞ்சிய உடைச்சிருவேன். என்ன வாயை மூடிட்டு அசைன்மெண்ட் எழுது, இல்லன்னு வச்சுக்க அப்படி காலை பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். செத்து போயிரு, எனக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு. டே, இப்ப மட்டும் உனக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கேனாடா? சொல்லு பாப்போம். எல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி நீங்க ட்ரீட் பண்றீங்களாடா முதல்ல? இடியட்டுங்களா? டே மேமடா. டேய், நீ லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா? எங்க ஏறி உட்கார்ந்து அசைன்மெண்ட் எழுதுற? மேம், உங்களுக்கு என்ன மேம், அசைன்மெண்ட் தானே எழுதி தரணும். நான் எங்க உட்காந்து எழுதுறேன், நான் இங்க உட்காந்து எழுதுவேன். என் ஃப்ரெண்டு தலையில கூட உட்காந்து எழுதுவேன். அவன் எதுவுமே கேட்க மாட்டான், ஏன்னா அவன் நண்பன். நான் இங்க உட்காந்து எழுதுறேன். உங்களுக்கு தேவை அசைன்மெண்ட், அவ்வளவுதான். அது என்னமோ தெரியல, இலக்கண அசைன்மெண்ட் இங்க உட்காந்து தான் நான் எழுதுறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா சொன்னாரு. டேய், உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரெட்ட குடுமி பாட்டி. இதுல எங்க இருந்து உங்க அப்பா வந்த? டேய், எங்க அப்பா இங்க இருந்து சொல்லல, எங்க அப்பா மேல இருந்து சொன்னாரு. இலக்கண அசைன்மெண்ட் நான் இங்க உட்காந்து எழுதணும் மாமா. என்ன மேம், உங்களுக்கு அசைன்மெண்ட் தானே வேணும், அதை நான் எழுதி கொடுப்பேன். சரியா? நீங்க உச்சி ஓலிய பாத்துக்கிட்டு போங்க. யாராவது எழுதாம கிளாஸ்க்குள்ள வாங்க. அப்புறம் இருக்கு சும்மா பல்ல இழுச்சு பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களோ? எனக்கு ரொம்ப கோபம் வரும். பட் அதை இங்க காட்டிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. அமைதியா இருக்கேன். என்ன புரியுதா? எல்லாம் அசைன்மெண்ட் எழுதிட்டா உள்ள வரீங்க. யாராவது அசைன்மெண்ட் எழுதாம உள்ள காலை எடுத்து வைங்க. ஏன் மேம், ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுவீங்களா? அக்கி, என்ன ரொம்ப கோபப்படுற அக்கி. இல்லன்னா மட்டும் எப்போதுமே சிரிச்சுட்டே இருப்பீங்களா மேம்? உங்க புருஷனை நேத்து பார்த்தேன். பாவம் போல அந்த மனுஷன். வீட்டுல போட்டு பாடா படுத்துவீங்க போல. சீக்கிரமா டைவர்ஸ் வாங்கி கொடுறா தம்பின்னு சொன்னாரு. ஆனா நாசமா போறவனே நல்ல இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டுருவான் போல. ஓ, அப்படி வேற சொன்னானா? சரி, அவனை நான் வீட்ல போய் வச்சுக்கிறேன். இப்போ அசைன்மெண்ட் எழுதுங்க. ஆளும் மூஞ்சியும் அசைன்மெண்ட் எழுதி உட்கார்றதுக்கு இடத்து பாரு. அப்படியே சாஞ்சி கீழ விழுந்து ஒரு எலும்பு கூட உனக்கு மிஞ்சாதடா. இவ்ளோ பெரிய பில்டிங் மேல ஏறி உட்கார்ந்துட்டு உன்னையெல்லாம் பாரு பிரின்சிபல்ட்ட கூட்டி போய் விடுறேன்டா. ஏன் மேம் அந்த ஆட்டெல்லாம் கூட்டு போறீங்க? காலங்கத்தால அந்த ஆள் மூஞ்சில முடிஞ்சா ஒரு நாள் கூட விளங்காது மேம். சும்மா இருக்கீங்களா? ஏ மதனே, எம்பட்டு நேரம் புக்கை வெறிக்க பாத்துக்கிட்டு இருப்ப? வெரி தேங்க்யூ சார். ஆக்சுவலாக வந்துட்டு ஃபுல் அண்ட் பியூராக என்னால் இங்கிலீஷ் வந்து எடுக்க முடியாது, ஐ மீன் டீச் பண்ண முடியாது. பட் நீங்கள் மல்டிபிள் டேலண்ட் பர்சனாக இருக்கீங்க. அப்புறம் ஏன் நீங்கள் தமிழ் மட்டும் எடுக்கணும்? அப்படி இல்லை மேம், நமக்கு பிடிச்சி செய்யறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்.
மற்றவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு செய்யறதுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நான் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்காண்டி தான் ஆல் சப்ஜெக்டை நான் படித்தேன். ஐ மீன் எல்லா சப்ஜெக்ட்டுமே டீச் பண்ணுற மாதிரி படித்தேன். பட் எனக்கு பிடிச்சது தமிழ் மட்டும்தான். அதனால தான் எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனாக தமிழை மாற்றிக்கிட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் இருக்கீங்க. ஐ லைக் இட் சார். டிஃப்ரெண்டான கேரக்டருக்காக சொல்லலை மேம். நமக்கு பிடிச்சதை செய்யும் போது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அதை செய்வோம்ல, அதுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. எனிவே சார், ரொம்ப தேங்க்யூ. தெரியாத சில விஷயங்கள் மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் டவுட் கிளியர் பண்ணுங்க. தேங்க்யூ. நமக்குள்ள தேங்க்ஸ் வேணாம் மேம். சார், தேங்க்ஸ் வேணாம்னு சொல்கிறதுக்கு 2 ரீசன் வேணும் சார். ஒன்று, அவங்க லவ்வராக இருக்கணும், இல்லைனா ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும். ஐ திங்க் ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் தேங்க்ஸ் அண்ட் சாரி வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாமே. ஓ ஷியர், தாராளமாக இருக்கலாம். ஒரு கண்ணில் ஈர்க்கசியா, உதட்டு வழி உசிர்கசியா, உன்னால சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனதே. அட ஆத்தோட விழுந்த என அந்த ஆத்தோட போவது போ, நெஞ்சு உன்னோடதான் பின்னோடுதே. அடக்காலம் மறந்து காட்டு மரமும் பூக்கிறதே. டே மதன், மதன், என்னாச்சுடா? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன? டே உன் லவ்வர் அகல்யாவும் அந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், அவன் பேர் ஐயோ அவன் பேர் சரியா ஞாபகத்தில் வரல. பார்த்திபன், அவங்க 2 பேரும் லைப்ரரிக்குள்ள இப்படி நிற்கிறாங்களாண்டா, ஒரே பேச்சு. இப்போ நீ போகல அவ்வளோதான். இப்போதான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். பெண் தானே, பெண் சாஃப்டாக இருப்பான்னு நினச்சியோ? நான் கார்த்திக் கலைவாணிடா. என்ன, என்கிட்ட இனிமே உன்னால் நெருங்க மட்டும் இல்லை, என் நிழலை கூட உன்னால் நெருங்க முடியாது. என்ன? இப்போ நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அடுத்த எபிசோடில் தெளிவாக எடுத்து சொல்லுவோம். ஓகேவா?